இந்த பதிவு எதுக்காகனா, இன்னைக்கு எங்க ஊருக்கு அருகாமையில இருக்கிற வேதா கருணை இல்லன்னு சொல்லிட்டு ஒரு மனநல காப்பகம் இருக்கு. அந்த மனநல காப்பகத்துக்கு நண்பர் ஒருவர் வந்து மதிய உணவு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாரு. என்ன காரணத்துக்காகனா, இன்னைக்கு வந்து 186ஆம் ஆண்டு புகைப்பட கலைஞர்கள் தினமா. அவரும் ஒரு புகைப்பட கலைஞர்ங்கிறதுனால அவரு இந்த ஸ்பான்சரை பண்ணியிருந்தாரு. அங்க பார்க்க போகும்போது ஒரு காட்சி எனக்கு பார்க்க தருவாய் ஏற்பட்டது. என்னன்னா, அங்க உள்ள ஒரு மனநலம் குன்றியவர் தான் அவரு. அப்ராக்ஸிமேட்டா ஒரு தெளிவு இருக்கு அவர்ட்ட. சொன்ன வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு தெளிவு இருக்குது. ஆனால் அவர் என்னென்னா அப்ராக்சிமேட்டாக 35 to 40 வயசு இருக்கும். அங்கே உள்ள ஒரு லேடி சூப்பர்வைசர் வந்து அவங்களுக்கு 25 வயசு இருக்குது அந்த பாப்பாவுக்கு. அது சொன்னாங்க, இது மாதிரி விருந்தினர் வரப்போ கதவை திறந்துருங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ரெகுலராக ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் அந்த நபர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு முறையும் ஆட்கள் வரப்போ திறந்து மூடிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது நமக்கு விசித்திரமாக இருந்தாலும் அவரோட மைண்டில் அது ஒபே த ஆர்டருங்கிற மாதிரி தான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சூழல் தாட் என்ன வந்துச்சுன்னா, இப்போ உள்ள சோஷியல் மீடியாலையும் சரி, சமூகத்துலேயும் சரி, இது மாதிரி ஆட்கள் நிறையா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. காரணம் என்னென்னா, மத ரீதியாக, ஜாதிய ரீதியாக, இல்லை ஒரு குரூப்பிசம், ரேசிசம் ரிலேட்டடாக ஒருத்தர் சொல்கிற விஷயத்த அப்படியே கேட்டு செய்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் மனநலம் குன்றியவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நமக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக ஆண்டவன் கொடுத்துருக்காங்கன்னா, பகுத்தாய்வின் தன்மையை உணர்ந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது. அப்படி அந்த பகுத்தாய்வின் தன்மை எதுக்காக நம்ம உபயோகப்படுத்தணும்னா, நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் வந்து ஒருத்தருக்கு நன்மை பயக்கலைனாலும் தீமையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு அந்த ஆற்றலே கொடுத்துருக்கான். அந்த ஆற்றலை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த மனநலம் குன்றியவருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமே இல்லாமல் போயிடும். அவரெலாம் வாழ்க்கையில் ஒரு நபருக்கு கூட எப்படி சொல்கிறது, தீமையே செய்யாத ஆள், தீமை செய்கிறதுக்கான எண்ணமும் அவருக்கு தோன்றாது. அதுபோல் இருக்கிறவங்கள நம்ம மனநலம் குன்றியன்னு சொல்கிறோம். இவ்வளவு தூரம் சிந்திக்க ஆற்றல் கொடுத்த நம்மளை இன்னொருத்தர் பேச்சை கேட்டு உயிரை எடுக்கிற விஷயத்த செய்கிறோம். அடுத்தவனை போட்டி பொறாமையினால் அழிக்கிறதுக்கு பார்க்குறோம். இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் அடுத்தவனை தூக்கி விட முடியலனாலும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா அந்த மனநலம் குன்றியவருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லைங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போகணுன்னு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம்.